ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எதை பற்றி பார்க்க போகிறேன்னா 11th அக்கௌண்டன்சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் 2 மார்க் மொத்தம் 35 2 மார்க் கொடுத்துருக்கேன். அந்த 35 2 மார்க்கு நல்லா படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா கணக்கியலை வரையறு, கணக்கியல் தகவல்களை ஆர்வமுடைய நபர்கள் யாவர், ஆதார ஆவணம் என்றால் என்ன, இரட்டைப்பதிவு கணக்கியல் முறையின் பொன்னான விதிகளை தருக, பேரேடு என்றால் என்ன, எடுத்தெழுதல் என்றால் என்ன, கணப்பை இருப்பு கட்டுதல் என்றால் என்ன, இருப்பாய்வு என்றால் என்ன, இருப்பாய்வு தயாரிக்கும் முறைகள் யாவை, கொள்முதல் ஏடு என்றால் என்ன, விற்பனை ஏடு என்றால் என்ன, கொள்முதல் திருப்ப ஏடு என்றால் என்ன, விற்பனை திருப்ப ஏடு என்றால் என்ன, ரொக்க ஏட்டின் வகைகள் யாவை, அது வருவாயின செலவு என்றால் என்ன, முதலின வரவு என்றால் என்ன, வருவாயின வரவு என்றால் என்ன, பிழை திருத்தம் என்றால் என்ன, சரிக்கட்டு பதிவுகள் என்றால் என்ன, கொடுபட வேண்டிய செலவு என்றால் என்ன, முன்கூட்டி செலுத்திய செலவு என்றால் என்ன. இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன். இந்த கேள்வியை நல்லா படித்து வச்சுக்கோங்க. கணினி மைய கணக்கியல் முறை என்றால் என்ன, இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன். அது 3 மார்க் பார்த்திங்கன்னா கணக்கியல் பிரிவுகளை எழுதுக, கணக்கியல் தகவல்களில் பின்வரும் பயனீட்டாளர்கள் ஏன் ஆர்வமாக உள்ளனர், முதலீட்டாளர்கள் அரசு. இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன். பணம் சார்ந்த நடவடிக்கை மற்றும் பதியப்படுதல் வேண்டும் இவர். இந்த கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன். இரட்டைப்பதிவு முறை என்றால் என்ன, அதன் நன்மைகளை எழுதுக, இருப்பாய்வு தயாரிப்பதின் நோக்கங்கள் யாவை, இருப்பாய்வின் குறைபாடுகள் யாவை, வங்கி மேல்வரை பற்றி என்றால் என்ன, தேய்மானம் ஏற்படுவதற்கான காரணங்கள் யாவை, நீள்பயன் வருவாயின செலவு என்றால் என்ன, இருப்புநிலை குறிப்பு தயாரிப்பதன் நன்மைகள் யாவை. மொத்தம் 15 கேள்வி இருக்குது. இந்த 15 கேள்வி நல்லா படித்து வச்சுக்கோங்க. 3 மார்க். அடுத்து வேறுபாடு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கேள்வி இருக்குது. இந்த 8 கேள்வி நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த 8 கேள்வி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன். பார்த்திங்கன்னா குறிப்பேட்டினை பேரேட்டுடன் வேறுபடுத்துக, ரொக்க தள்ளுபடி வியாபார தள்ளுபடிக்கு உள்ள வேறுபாடு, முதலின செலவு வருவாயின செலவு வேறுபடுத்துக, முதலின வரவு மற்றும் வருவாயின வரவு வேறுபடுத்துக. இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன். நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது ஃபீட்பேக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் படிவம் வினாக்கள், இது 6 வினா இருக்குது. இந்த 6 நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து கணக்குகள், ஒவ்வொரு யூனிட் வழியாக இம்பார்ட்டன் கணக்கு, எடுத்துக்காட்டு பயிற்சி கணக்கில் உள்ள இம்பார்ட்டன் கணக்கெலாம் கூட இருக்குது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 1 வேர்டு நல்லா படித்து வச்சுக்கோங்க. 1 வேர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுங்க. இதெல்லாம் படித்து வச்சாலே பார்த்தா மட்டும் போதும், நிச்சயம் 70 மார்க் மேலே எடுத்துடலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.